இதெல்லாம் இந்த கல்வித்துறை என்ன மண்ணாங்கட்டி துறையா இல்ல கல்வித்துறையா? அது இன்னும் அரசு நிர்வாகமான்னு தெரியல. கல்வி கட்டணத்துல இருந்து ஸ்பெஷல் வகுப்பு, அந்த வகுப்பு, இந்த வகுப்பு, இப்படி ஏமாத்துறது, அப்படி ஏமாத்துறது, சண்டேல வந்து கேட்ட சாத்தி வச்சுட்டு உள்ள பாடம் நடத்துறது. அதே போல வந்து சனிக்கிழமையில வந்து பாடம் நடத்துறது, ஸ்பெஷல் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு நடத்துறது. பிளஸ் டூ படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க வயசு பார்த்தீங்கன்னா 16, 17 வயசு இருக்கும். 9 மணி வரைக்கும் ஸ்கூல் திறந்து வச்சு பாடம் நடத்துறது. இதெல்லாம் இந்த கல்வித்துறை என்ன மண்ணாங்கட்டி துறையா இல்ல கல்வித்துறையா? அது இன்னும் அரசு நிர்வாகமான்னு தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்சு இவ்வளவு ஏகுதனம் பல தனியார் பள்ளியில செய்யறானுங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே நோக்கம் 100% வெற்றியை வந்து கொடுக்கணும், பணம் சம்பாதிக்கணும், இன்னும் எவ்வளவு அடிக்க முடியுமோ அவ்வளவு அடிக்கணும். ஆனா அதுக்கு இந்த கல்வித்துறை எப்படி துணை போய் நிற்கிறாங்கன்னே தெரியல. அங்க படிக்கிற பிள்ளைங்களும் நம்ம பிள்ளைங்க தானே. அப்ப நம்ம பிள்ளைங்களை வந்து ஒரு சில தனியார் பள்ளி நிர்வாகம் பாட்டி வதைப்பதற்கு இப்படிப்பட்ட தவறுகள்லாம் செய்யலாமா? அதே போல கடந்த கால ஆட்சியில் என்பது கூட இந்த இந்த ஆட்சியில கூட எஸ்சி பிள்ளைங்களுக்கு கல்வி கட்டணத்தை அரசு செலுத்தும். எந்த மாணவர்களிடமும் கல்வி கட்டணத்தை தனியார் பள்ளிகள் வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சட்டம் இருக்குது.